அடுத்த மேட்ரு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பாருங்கள். மக்களே, நம்ம தளபதியோட அரசியல் எதிரி தான் இந்த டிஎம்கே. பட் இந்த டிஎம்கே தொண்டரான எங்கள் அப்பா தான் எனக்கு முதல் எதிரி எங்கள் வீட்டில். தளபதி அரசியல் வரத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ளே எவ்வளவோ ஃபோட்டோ ஓட்டியிருக்கேன் தளபதி. இது அப்போல்லாம் சண்டைக்கு வராத ஆள். இப்போ தளபதி ஆட்சிக்கு வந்தோடனே நான் ஃபோட்டோ ஓட்டினா என்கிட்ட எதிர்த்து பேச முன்னாடி எங்கள் அம்மாவை போய் கத்துறது. நம்மளுடைய அம்மா அப்பா வந்து நம்மளை தப்பான வழியை வளர்க்க மாட்டாங்க, நல்லதாக சொல்லி தான் வளர்த்தாங்க. ஸோ எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வந்து இந்த டிஎம்கே ஓட்டு போடும்போது நானும் வந்து சரி அப்போ இவர் தான் நல்லவர், நம்ம அம்மா அப்பாக்கே பிடிக்குதுன்னு சொல்லி நானும் வந்து 18 வயசான பிறகு இவர் தான் ஓட்டு போட்டேன். பட்டு டிகிரி வாங்கி நான் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டால் அதில் திரும்ப ஒரு ஸ்டாலின் ஃபோட்டோவை சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி நிறைய பேர் நம்ம அப்பா அம்மா அந்த ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த கட்சிக்கு, அதனால் நம்மளும் போடலான்னு போட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம் தயவு செஞ்சு மாறிடுங்க மக்களே. எங்கள் வீட்டில் என்னோட ஆம்பிஷனே வந்து இந்த 2 செவரை நான் பிடிச்சே ஆகணும். எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், என் தளபதி ஜெயிச்சார்னா கண்டிப்பாக இந்த 2 செவர்லேருந்து இந்த ஃபோட்டோ இறக்கிடுவேன்னு. இதுக்கு எங்கள் அப்பா நெக்கலா அப்போ இன்னும் 60 வருஷத்துக்கு இந்த 2 ஃபோட்டோவும் அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என் தளபதி கண்டிப்பாக ஜெயிப்பார், ஜெயிச்ச பிறகு இந்த பாட்டை போட்டு தான் 2 ஃபோட்டோ இறக்குவேன்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா? அதாவது ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் வந்து விஜய் நான் ஓட்டு போடலன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் விஷம் வச்சிருவேன், எனக்கு வந்து என் புருஷனை விட விஜய் அண்ணாவை தான் பிடிக்கும் அப்படின்னாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு அறிவில்லா கூட்டத்தை ஒரு இதுவே விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதுக்கு இன்னொரு உதாரணம் இது. அதாவது தன்னுடைய அப்பாவையே எதிரி அவன். நாளைக்கு பாருங்க, அவருக்கு ஒரு அரசியல் கொள்கை இருக்கு, இவனுக்கு ஒரு அரசியல் கொள்கை இருக்கு, 2 பேரும் முரண்படுறது நியாயமானது. ஆனால் அது அரசியல் முரணா அரசியல் விவாதமாக இருக்க வரைக்கும் நல்லது. சாப்பிடும் போது அரசியல், என்னடா உங்கள் தலைவர் சொன்னாரே செஞ்சாரா, என்னப்பா உங்கள் தலைவர் கூட தான் சொன்னாரே செஞ்சாரா அப்படின்ற விவாதம் வர்றது ஆரோக்கியமான விவாதம். தன்னுடைய அப்பாவை எதிரியா பார்த்தா அது எப்படி மாறும்? வன்முறையா மாறாதா? சொந்த குடும்பமே 2ஆ பிரியாதா? என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதுக்கு காரணம் அந்த பையன் இல்லை, அந்த பையனுக்கான அரசியலை புகுட்ட வேண்டிய இடத்துல இருக்கிற விஜய் அவ்வளவுதான் பூட்டியிருக்காரு. ஏன்னா விஜய்க்கு அவ்வளவுதான் அரசியல் தெரியும். விஜய் மெச்சூர்டாக இருந்தால் தானே அவன்கிட்ட வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லைல்ல, அப்போ அந்த பக்குவம் இல்லாத ஒரு தலைமுறையை விஜய் உருவாக்கிக்கிட்டு இருக்காருங்கிறது தான் இந்த வீடியோ. சொந்த வீட்டுக்குள்ளேயே எதிரியாக இருக்காருன்னா நீங்கள் அந்த விஜய் தான். நாங்கள்லாம் அப்பம் பேச்சை கேட்க மாட்டோம், அப்பனுக்கு ஒன்றுனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டோம், அந்த மாதிரி வன்முறையான ஒரு டைலாக்ஸ்லாம் வருது இல்லை. அப்பம் பேச்சை கேட்க மாட்டோம், அதெல்லாம் வந்து எப்படியானதுன்னா இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். நாளைக்கு இன்னும் ட்விஸ்டான ஒரு மேட்ரு ஒன்று வச்சுருக்கேன், நாளைக்கு நிறைய சொல்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.